டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது வெறும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க. நவராத்திரிக்கு நீங்கள் ஒரு பிரசாதம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உளுந்தம்பருப்பு வந்து நம்ம 250 கிராம் எடுத்துருக்கோம். 250 கிராம் எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 தடவை கழுவிட்டு வச்சுருக்கோம். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஊறி வந்த பருப்பை நம்ம வந்து மாவாக அரைச்சிக்க போகிறோம். ஊற வச்சுருக்க பருப்பில் பெரிய மிக்சி ஜாரில் ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்குவோம். தண்ணி வந்து சும்மா அப்படியே இருக்கிற தண்ணியோட அள்ளி போடுங்க. தண்ணி இருந்து சுத்தமாலாம் வடிகட்ட வேண்டாம். பாதி பருப்பு மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு இதில் வந்து இன்றைக்கி நம்ம கல்கண்டுலேருந்து 250 கிராம் பருப்புக்கு 150 கிராம் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்குவோம். இந்த பாதி அளவு உளுந்து பருப்பை சேர்த்துட்டு கல்கண்டை சேர்த்துட்டு அரைக்கும் போது நமக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். அரைச்சி வந்ததை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கல்கண்டை வந்து நம்ம எதுக்கு இந்த இடத்துல சேர்த்து நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தண்ணியோட அளவுக்கு கல்கண்டு சரியாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். நம்ம ஒருவேளை தனியாக நம்ம கல்கண்டை சேர்த்தோம் அப்படின்னா மாவில் வந்து கல்கண்டை சேர்க்கும்போது அது மெல்ட் ஆகிட்டே இருக்கும், நமக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல கல்கண்டையும் சேர்த்தே நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு உளுந்து அரைக்க போகிறோம். அதேமாதிரி தான் உளுந்து வந்து தண்ணியை நிறைய ஊற்றிடாமல் அப்படியே இருக்கிற தண்ணியை லேசாக மட்டும் இந்த மாதிரி வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துருங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்த பிறகு மீத இருக்கிற அந்த கல்கண்டையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இங்கே ஒரு 3 ஏலக்காயோட அரிசி மட்டும்தான் உள்ளே சேர்த்துருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம், நம்ம வாசனைக்கு மனத்துக்காக. இது சுக்குப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. வாசனைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும். நம்ம இனிப்பு போட்டு ஏலக்காயும் அந்த சுக்குப்பொடியும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச மாதிரி இதையும் நல்லா தண்ணி எதுவும் ஊற்றாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டும் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பவுலில் எல்லாத்தையும் வலிச்சிட்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு கல்கண்டு 2ஐயும் சேர்த்து மாவாக அரைச்சி வச்சாச்சு இந்த பவுலில். இப்போ நமக்கு கையில் எடுத்து போகிற அளவுக்கு நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நெடுந்தாக இருக்குது. இப்போ இதோட நம்ம சேர்மான மாவு வேறு சேர்க்கணும். பச்சரிசி மாவு நம்ம சாதாரண கடையில் வாங்குற பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவை நம்ம வந்து ஒரு 100 கிராம் உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். பச்சரிசி மாவு உளுந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி நல்ல அகலமான பாத்திரத்தில். இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட்லேயே இருக்கணும். அடுப்பும் அதே மாதிரி மீடியத்துலேயே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக, அதாவது தண்ணியை வந்து முதல்ல நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு கொஞ்சமாக அப்படி மாவு எடுத்துட்டு நம்ம லேசாக ஒரு உருட்டிடுங்க. உருட்டிட்டு நம்ம உளுந்த வடைக்கு ஓட்டை போட்ட மாதிரி அப்படி மெதுவாக நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே கொண்டு வந்து நம்ம எண்ணெயில் இறக்கிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக மட்டும் போடுங்க, ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். ஏன்னா நமக்கு மாவு வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் நமக்கு முழுக்க வெந்து வரணும் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் தான் நமக்கு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும். அதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் நான். கல்கண்டு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அந்த கல்கண்டு வந்து இலக்கம் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நம்ம அந்த இடத்துல அந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு போட்டால் தான் நமக்கு அந்த வடை வந்து சரியான இதாக எடுக்க முடியும். இப்போ நம்ம இப்படி போட்டுட்டு ஒரு 10-20 செகண்டில் லேசாக மட்டும் கம்பிட்ட நகட்டி மட்டும் விடுங்க. அப்படி லேசாக மட்டும் நகட்டி விடுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி 1-2மா போட்டுட்டு லேசாக கம்பியை வச்சு நகட்டி விடணும். ஏன்னா நம்ம வடை வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் நமக்கு இந்த இடத்துல அப்படி போட்டுட்டு லேசாக கம்பியை வச்சு இப்படி நகட்டி விட்டிங்கன்னா மேலே வந்துடும். அவ்வளோதான், லேசாக தட்டி விட்டால் போதும், மேலே வந்துடும். இப்போ நம்ம மிதமான சீட்டில் ஒன்று நம்ம இப்படி பரட்டி விட்டுக்கலாம். மெதுவாக வேகட்டும். எண்ணெயில் போட்டு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. இங்கிட்டு 2 நிமிஷம் அங்கிட்டு 2 நிமிஷம், அந்த அளவுக்கு தான் நமக்கு ரெடியாக டைம் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டான பபுள்ஸ் வரதான் செய்யும். நம்ம முழுக்க நிற்கிற அளவுக்குலாம் விட்டுறக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி நல்லா லைட்டான ப்ரௌன் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் அரிசி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் நம்ம சொன்ன மாதிரி நல்லா சூப்பராக எடுத்து நல்லா உருட்டி நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துருங்க. கல்கண்டு வடை சூப்பராக தயாராகிருக்கு, அருமையாக தயாராகிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். அந்த இனிப்பு, அளவான இனிப்பு, அந்த ஏலக்காய் வாசம், சுக்கோட வாசம் சும்மா செம்மையாக இருக்கு. நீங்களும் ஒரு இனிப்போட ஒரு கல்கண்டு வடை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதே போல இதே ஸ்டைலில் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.